வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் உப்பாறு கங்கை பாலத்தருகில் தனியார் பேருந்தொன்று மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 23 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 21 பேர் மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இருவரின் நிலை மோசமாக உள்ளதால் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திரைசேரி நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக நிதியமைச்சு விளக்கம் அளிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார். மேலும் இதுகுறித்த விரிவான தகவல்கள் தன்னிடம் இன்னும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்ற விசாரணை நடத்த கோரி சபாநாயகர் மைத்ரி குணரத்ன சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதை ஜாயதீச ஒப்புக்கொண்டார். கடன் திருப்பி செலுத்தும் சமயத்தில் திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மூன்றாம் தரப்பினருக்கு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவலைகளை எழுப்பியுள்ளனர். செப்டம்பர் 2025 வழங்கப்பட வேண்டிய 22.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேர்வு தொகையின் ஒரு பகுதியாக குறித்து இந்த நிதி இருந்ததாகவும் அது உரிய கடன் வழங்கிய நாட்டை சென்றவிடையில்லை என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக விளக்கமறியல் உத்தரவுகளின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி மீதான தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கின் எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் குறித்த தினத்தில் அவரை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை மே மாதம் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி சம்பவத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தை அரசாங்கம் பாதுகாத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகள் தொடர்பில் கரிசனை கொள்ளாத அரசாங்கம் நிலக்கரியை இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு பெரிய நட்டம் ஏற்படும் என்பதில் கூடுதல் கரிசனை காட்டுகின்றது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எங்களை திருடர்கள் என கூறிக்கொண்டு மத்திய வங்கி நிலக்கரி இறக்குமதி மற்றும் கொள்கலன் இறக்குமதி போன்ற பல விவகாரங்களில் கொள்ளையடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் அதேவேளை குற்றச்செயல்களில் தொடர்புடையவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தும் நடவடிக்கை எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை வந்திருந்த போது அவரை சந்திக்க கிடைத்த சந்தர்ப்பத்தில் தமிழ் அரசியல் தரப்பினர் தமக்கிடையே இருக்கும் குடும்ப சண்டையை எடுத்து கூறி தீர்வு கேட்டதாக இருந்ததை தவிர தமிழ் மக்களுக்கான தேவைகளையோ அபிலாஷைகளையோ கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான ஒன்றாக அமையாதது எனக்கும் எமது மக்களுக்கும் வேதனையை மாற்றத்தையும் தருகின்றது. இன்றைய காலச்சூழலில் இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை வருகை தந்ததானது வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலத்தில் இவ்வாறு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களையும் நாமவே சந்தர்ப்பங்களை உருவாக்கியோம் எமது மக்கள் தேவைகள் குறித்து நாம் சரியாக கையாண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் 2010ஆம் ஆண்டு இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட உயர்மட்ட குழுவுடன் இந்தியா சென்றிருந்த போது 50,000 வீட்டு திட்டம், 500 உளவு இயந்திரம், ஜாழ் கலாசார மத்திய நிலையம் உள்ளிட்ட அவசிய தேவைகளை பெற்றிருந்தது. 13வது திருத்த சட்டமே தீர்வு காண ஆரம்பம். அவ்வாறாக நாம் முன்னெடுத்த சந்திப்புகள் எமது மக்களுக்கு பல வகைகளிலும் நன்மையாகவே அமைந்திருக்கின்றது. மேலும் இந்தியாவை பொறுத்தளவில் 13வது திருத்த சட்டத்தினூடாக ஒரு தீர்வை பெற்றுத்தர முயற்சிப்பார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களது இந்த செயற்பாடானது மக்களை கடுமையாக வேதனையை சுவைத்துள்ளதுடன் குறிப்பாக இவர்கள் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்திய துணை ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார்கள் என்றும் சலித்துக் கொள்ள வைத்துள்ளது. அந்த வகையில் மக்கள் தேவைகள் முன்னிறுத்தப்படாது தமது குடும்ப சண்டைக்கு தீர்வு கேட்டது போன்ற இந்த சந்திப்பு எனக்கும் வேதனை அளிக்கின்றது என்றார்.
களுத்துறை ஹொரானாவில் வீதியில் நடந்து சென்ற பெண் மீது மிளகாய் தூள் வீசி தாக்கி அவரிடமிருந்து 3.5 பவுண்ட் எடையுள்ள தங்க சங்கிலியை கொள்ளையடித்த சந்தேக நபர் பிரதேச மக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பிரதேச மக்களின் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு பிளியந்தலாவைச் சேர்ந்த 44 வயதுடைய அந்த நபர் ஹொரானா தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணையை காவல்துறை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து காவல்துறை நடத்திய பின்னணி சோதனைகளில் அவர் ஒரு தீவிர போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பது தெரியவந்துள்ளது. திருடப்பட்ட தங்கச்சங்கிலியின் ஒரு பகுதி மட்டுமே சந்தேக நபரிடமிருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. மேலும் தங்க சங்கிலியின் மீதமுள்ள காணாமல் போன பகுதியை கண்டுபிடிப்பதற்காக ஹொரானா தலைமையக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தனிப்பட்ட செயலாளரின் கணவர் என தன்னை காட்டிக்கொண்டு கொழும்பு புரளை பகுதியிலுள்ள பிரபல பாடசாலையொன்றில் 2 மாணவர்களை சேர்த்துக் கொள்ள முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் புரளை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சுதந்திர தின விழாவின் போது தான் வானிலிருந்து பாராசூட் மூலம் குதித்ததாகவும் கூறி அதிபரின் நம்பிக்கையை வெல்ல முயற்சி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் விமானப்படை அதிகாரிகள் மற்றும் பிரதமரின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றும் தனது மனைவி என கூறி ஒரு பெண்ணுடன் இருக்கும் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக உருவாக்கியவற்றை அதிபரிடம் காண்பித்துள்ளமை போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த நபர் மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால் பாடசாலை அதிபர் இது குறித்து பிரதமர் அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இதனையடுத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு தெற்கு பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூஷான் சூரியபண்டாரவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னரும் போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையானவர் என்பதும் அவர் மீது சுமார் 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைதான சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். கொழும்பு தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூஷான் சூரியபண்டாரவின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் நெவில் பிரியந்த தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரத்னபுரி மாவட்டத்தின் நீலகாமம் தோட்டத்திற்கு வீடற்ற தமிழ் தொழிலாளர் ஒருவர் கட்டிய வீடு உடைக்கப்பட்டு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹெல்மெட் குண்டர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வீடற்ற தமிழ் பிரஜை ஒருவர் கட்டிய வீட்டை உடைத்து தாக்குதல் நடத்திய சம்பவம் மலையக மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தின் போது இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த கணேசன் விஜயகாந்த் என்பவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோட்டாபய ஆட்சி காலத்தில் இவ்வாறான அராஜகங்களை நான் நேரில் சென்று தடுத்துள்ளேன். இப்போது அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் அதே ஹெல்மெட் குண்டர்கள் இனவாத அராஜகத்தில் ஈடுபடுகிறார்களா? வீட்டு பிரச்சினைகள் குறித்து நாம் அரசாங்கத்துடன் பேசிக்கொள்வோம். மெனோ கணேசனின் தலையீட்டை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த நிஷாந்தகுமார் வினையில் விடுவிக்கப்பட்டார். தோட்டங்களில் உள்ள தரிசு காணிகளில் வீடற்றவர்கள் தற்காலிக குடியிருப்புகளை அமைக்க உரிமை வழங்கப்பட வேண்டும். இராணுவத்திலிருந்து விலகி வந்தவர்களை கொண்டு தோட்ட நிர்வாகங்கள் குண்டர் படைகளை உருவாக்கி தொழிலாளர்களை அச்சுறுத்துவதை தவிர்க்க வேண்டும். மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமை என்பது அடிப்படை உரிமை என சுட்டிக்காட்டியுள்ள மெனோ கணேசன் இதற்கு நீதி கிடைக்க தொடர்ந்து குரல் கொடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார்.